திருப்பதியில கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுவரைக்கும் 6 பேர் இறந்திருக்காங்க. இன்னமும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதியில இருந்து சொர்க்கவாசல் திறக்கிறதுனால திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சொர்க்கவாசல் திறக்கிறப்ப எந்த ஒரு கூட்ட நெரிசல்லையும் சிக்கி உயிருக்கு பாதிப்பு இல்லாத நான் பெருமாளை பார்த்தே தான் ஆகணும் என்பவங்க அவங்க ஊர்ல உள்ள அநாத குழந்தைகளுக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவு இல்லாத முதியோர்களுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளையாச்சும் உணவு வாங்கி கொடுங்க. சிறந்த தானத்திலேயே அன்னதானத்தை செய்யும் போது அந்த பெருமாள் உங்க கூடயே தானே இருப்பாரு. என்னால ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளை கூட அன்னதானம் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கவங்க பெருமாளை மனதார வழிபடுங்க. அந்த பெருமாள் உங்க கூடயே தான் இருப்பாரு. சாமி தூண்லயும் இருக்கும் துரும்புலியும் இருக்கும்னு சொல்லுவாங்க. வெறும் திருப்பதியில மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதே கிடையாது. முக்கியமா இந்த காணொளி மூலியமா கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுளை நேர்ல பாக்குற இன்னொரு வழியை சொன்னேன். இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கூட்ட நெரிசல்ல சிக்கி திருப்பதியில போய் அந்த பெருமாளை பார்த்தே தான் தீர்வேன் என்பவங்க தாராளமா போய் அந்த பெருமாளை தரிசனம் செய்யுங்க.